காசா அட்டூழியங்களை கண்டுகொள்ளாமல் பிரதமர் நரேந்திர மோடி மௌனம் காப்பது பெரும் துரோகம் என்று காங்கிரஸ் விமர்சனம் செய்துள்ளது. காசாவில் இஸ்ரேல் படைகள் நடத்தி வரும் தாக்குதலில் இதுவரை 66,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்துள்ளனர். 1,00,000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். காசா போர் நிறுத்தத்திற்கான 20 அம்ச திட்டத்தை அமெரிக்க அதிபர் டிரம்ப் முன்னெடுத்துள்ள நிலையில் தொடர்ந்து பொதுமக்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தனது நண்பர் டிரம்பை திருப்திப்படுத்தவும் மற்றொரு நண்பர் நெத்தன்யாகுவுடன் ஒற்றுமையை வெளிப்படுத்தவும் காசாவுக்கான டிரம்பின் புதிய திட்டத்திற்கு திரு மோடி வரவேற்பு தெரிவித்துள்ளார் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ஜெயராம் ரமேஷ் தமது எக்ஸ் வலைதள பதிவில் குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்கா முன்மொழிந்துள்ள நிர்வாக அமைப்பில் காசா மக்கள் எங்கே இருக்கிறார்கள் என்றும் பாலஸ்தீன நாடு முழு அளவில் உருவாவதற்கான வரைவு திட்டம் எங்கே என்றும் திரு ஜெயராம் ரமேஷ் கேள்வி எழுப்பியுள்ளார். இஸ்ரேலும் அமெரிக்காவும் பாலஸ்தீன அரசை எவ்வளவு காலம்தான் தொடர்ந்து புறக்கணிப்பார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 1988ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் இந்தியா தலைமையில் எடுக்கப்பட்ட முயற்சிகளால் ஏற்கனவே ஐநாவின் 157 உறுப்பு நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்துள்ளன என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். காசாவில் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் கொல்லப்படுவதற்கு வழிவகுத்த கொடூரமான அட்டூழியங்கள் குறித்து பிரதமர் திரு மோடி பெரும் மௌனம் காத்து வருவது கோழைத்தனம் என்றும் இந்தியா எதற்காக போராடி வந்ததோ அதற்கு முற்றிலும் துரோகம் இழைக்கும் செயல் என்றும் திரு ஜெயராம் ரமேஷ் கடுமையாக விமர்சித்துள்ளார். காசா போர் நிறுத்தத்திற்கு ட்ரம்ப் எடுத்து வரும் முயற்சிகளுக்கு நேற்று முன்தினம் திரு மோடி பாராட்டு தெரிவித்த நிலையில் தற்போது காங்கிரஸ் அவரை காட்டமாக விமர்சித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.